இங்க ஒரு பொண்ணு டெய்லி நைட்டு தூங்குறப்போ அவளோட பெட்டு கீழே பிளாக் கலர் ஸ்னேக் வரத பார்த்திருப்பா. ஆனா இந்த பொண்ணு எந்திரிச்சு பார்த்தா அந்த பாம்பு இருக்காது. இது உண்மையாவே நடக்குதா இல்ல நம்மளோட கனவா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு உள்ள போயிருப்பா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உள்ள பாத்ரூம்ல தான் இருக்காரு. டக்குன்னு திறந்த உடனே இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த பிளாக் கலர் ஸ்னேக்கை பார்த்துருவாரு. அப்பதான் தெரிய வரும் இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து அந்த பாம்பு. என்ன ஆகிருக்கும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த பொண்ணு வந்து எதிர்ச்சியா அந்த பிளாக் கலர் ஸ்னேக்கை பார்த்திருப்பா. அந்த ஸ்னேக் வந்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்குமா. அப்போ வந்து சின்ன வயசுல ஏதோ தெரியாதனமா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஆனா அது வந்து சாதா பாம்பெல்லாம் கிடையாது. அந்த பாம்பால வந்து மனுஷ ரூபத்துக்கு மாற முடியும். அந்த பாம்பு பையனும் 10 வருஷமா இந்த பொண்ணு வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாரா. இப்போ அவரும் வந்து நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய கம்பெனிலயும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து அதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருப்பா. இந்த பொண்ணுக்கு வந்து அவரை சுத்தமா அடையாளம் தெரியாது. ஆனா இவரு வந்து பார்த்த உடனே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாரு. அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அவளுக்காக தான் வந்து இந்த மாதிரி உலகத்துல எல்லாம் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எடுத்த உடனே எந்த கேள்வியும் கேட்காம இந்த பொண்ணு வந்து பர்சனல் அசிஸ்டன்டாவே அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு. அடுத்ததா இப்போ இந்த பொண்ணுகிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாரு. உனக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ என் பேரை கூப்பிட்டினா நான் இன்ஸ்டன்டா உடனே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்வாரு. ஸ்டார்டிங் இந்த பொண்ணு நம்ப மாட்டாதான். பேரை சொன்னோடனே வந்து நிக்கிறதுக்கு இவர் என்ன பூதமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இந்த பொண்ணை இடிக்கிற மாதிரி வரும். டக்குன்ட்டு இவரோட பேரை சொல்லியிருப்பாளா. அவரும் வந்து காப்பாத்திடுவாரு. இந்த பொண்ணு என்னமோ சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதை அவரு சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்காகவே இந்த உலகத்துல வந்து சராசரி மனுஷ மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாரு.